பேசுறதுக்கே வக்கில்ல, இந்த லட்சணத்துல கடைக்கு வர வந்துடுறானுங்க. டேய், நானே 1008 டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற சைகை பண்ணி எரிச்சல் பண்ணிட்டு இருக்க. எத்தனை தடவை சொல்லி எழுதி எழுதிடான்னு போட். யோ, அறிவில்லையா உனக்கு? ஏய், என்ன திமிரா பேசுற? ஓ, இப்படி மத்தவங்க ஊனத்தை வச்சு அவங்கள அசிங்கப்படுத்துற நீ நல்லவன், அதை கேக்குறனா திமிரா பேசுறனா? நீ என்ன உனக்கு வக்காலத்தா? என்னமோ உனக்கு வேண்டப்பட்ட மாதிரி ரொம்ப தான் சொல்ற. தப்பு நடந்தா அதை தட்டி கேக்குறதுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுவும் ஒன்ன மாதிரி ஆளு இப்படி மத்தவங்கள கீழ்த்தரவா நடத்துற பாத்தியா? உங்ககிட்ட எல்லாம் யார் வேணாலும் சட்டையை பிடிச்ச கேள்வி கேட்கலாம். ஏமா, அவனே ஒரு அனாதை பையன், அவனுக்கு நீ இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசணும்னு அவசியமே இல்லம்மா. ஏயா, உனக்கோ இல்ல உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கோ இந்த மாதிரி ஒரு குறை இருந்தா அவங்களை இப்படிதான் நடத்துவியா? இல்ல வேற யாராச்சும் அப்படி நடத்துறா சும்மா இருப்பியா? நமக்கு இந்த காசு, வீடு, சாப்பாடு இந்த மாதிரி விஷயம் இல்லைன்னா கஷ்டமா இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் போனா அதை நம்மளால உருவாக்கிக்க முடியும். அதே இந்த பையன் அவ குரலை திரும்பி வரவேற்கணும்னு நினைச்சா முடியுமா என்ன? இந்த மாதிரி ஊனம் இருக்கிறவங்க அவங்க ஊனத்தை மறந்துட்டு தான் நம்ம கிட்ட சகஜமா பேசுவாங்க. நம்மளும் அதை பொருட்படுத்தாம எல்லாரையும் நடத்துற மாதிரி அவங்களையும் சரிசமமா நடத்தினாலே போதும். அத முதல்ல நீ கத்துக்கோ. மன்னிச்சிருப்பா, கோவத்துல பேசிட்டேன். மன்னிச்சிருமா நீயும். நீ வாப்பா போலாம்.